ஹலோ. ஹலோ அக்கா. சொல்லுடா. ஆ மச்சான் போற போக்கே சரியில்லை. என்னடா சொல்ற? நேத்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் பார்த்தேன். 2000 3000 எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காருக்கா. ஓ, அப்படியே சொல்ற? ஆமாக்கா, கண்ணால பார்த்து தான் சொல்றேன். ரொம்ப கருணா பரம்பரை நினைப்பு. இப்படி எல்லாம் இருந்தா குடும்பம் விளங்கிடும். அப்படியா? என்னடா சொல்ற? அப்படியே பண்ற அந்த மனுஷன் வரட்டும், பாத்துக்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் சொல்லிடுங்கக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா. நான் சொன்னதா அவர்கிட்ட காட்டிக்காதீங்க. நீ போன் வைடா, அந்த ஆள் வரட்டும், என்னன்னு பாத்துக்கிறேன். போன போதுன்னு வேலைக்கு அனுப்புனா 2000 3000 செலவு பண்ணி வச்சிருக்க அந்த மனுஷன் வரட்டும், பாத்துக்கிறேன். எனக்கு ஏதோ தெரியாத நினைச்சிட்டு இருக்காரு. இதோ ஓபன் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. அடா பாரு மனுஷா, 3000 பண்ணி வச்சிருக்கான். வரட்டும். நீமா தீபா வெளியே நிக்கிற? நீங்க பண்ற வேலைக்கு வெளியில இல்ல, வீட்டுக்கே வந்துருவேன். அப்படி என்னமா நான் பண்ணிட்டேன்? நீ பண்ணி வச்ச வேலைக்கு உன் இஷ்டத்துக்கு உன் ஃப்ரெண்டுங்களுக்கு 2000 3000 செலவு பண்ணா வீட்டை எப்படி பாத்துக்கிறது? உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்பியா? கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க? 2000 3000 நான் எதுவுமே செலவு பண்ணலையம்மா. எனக்கு தலை வலிச்சா நான் ஒரு காஃபி கூட உன்னை கேட்காம வாங்கி குடிச்சது இல்லம்மா. இங்க பாரு, நீ போடுற பட்டைய ஊர் நம்பும், நான் நம்ப மாட்டேன். உன் வண்டவன் தான் போன்ல அப்படி காட்டுதே. மெசேஜ் எனக்கு வந்தது, நான் வரல நினைச்சிட்டு இருக்கியா? இந்த நடிப்பு, இந்த ஞானப்பழம் எல்லாத்தையும் வெளியில வச்சுக்க, என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. தீபா ஏமா இப்படிலாம் சொல்ற? என் முகத்தை பாரு, நானா நடிக்கிறேன்? ஏமா இப்படிலாம் பேசுற? அடேங்கப்பா, என்ன நடிப்பு, ஞானப்பழம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இவ்வளவு வருஷமா குப்பை கொட்டுறனே, அப்படியே மூஞ்சி பரதாம வச்சுக்காத. அத பார்த்ததான் ஏமாந்துருக்கேன். என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க? மெசேஜ் தெரியலையா எனக்கு? நானா? நீதான். காட்டவா? நீ என்ன தெலுங்குல பண்ணாலும் எனக்கு மெசேஜ்ல காட்டி கொடுத்துரும். முந்தோம் முந்தோம் நம்ம 2 நம்பருக்கும் ஒரே ஜிமெயில் தான். நீ என்ன செலவு பண்ணாலும் எனக்கு மெசேஜ் வந்துரும். ஒண்ணுமே தெரியாதவன் நடிக்கிற. தலை வலிக்குது, இப்ப சூடா காப்பி போடு. ஒன்ன கட்டி வச்சுட்டு என்ன உயிரை வாங்குவாங்க பாரு. சரிம்மா, நான் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். ஐயோ, அப்படி நடிப்ப பாரு. தீபா என்ன காஃபி ஸ்ட்ராங்கா போடவா இல்ல லைட்டா போடவா? நீ எப்படி போட்டாலும் நல்லா இருக்காது, ஏதாவது ஒண்ணு பண்ணு. சரி. தீபா நம்ம காஃபி. ஒரு காஃபி போடு. இவ்வளவு நேரமா? போட்டம்மா. என்ன இது? காப்பி எங்கேயாவது நல்லா இருக்கா? ஒரு காப்பி கூட போட தெரியல. எப்படி வளர்த்து வச்சிருக்க உன் அம்மா உன்ன? உன்னை ஏன் தலையில கட்டி வச்சுட்டு நான் படுற பாரு பாடிங்க. ஏமா காஃபி நல்லா தானம்மா இருக்கு? உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. சரி, நான் ஒரு புடவை ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆன்லைன்ல. சொல்லுமா. விலை 5000 ரூபாய். நல்லா இருக்கா பாருங்க. என்கிட்ட ஏமா காட்டிட்டு நீ எது செலக்ட் பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவ. நீ உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோமா. நல்லா இருக்குமா. அப்ப ஆர்டர் பண்ணுங்க. ஐயோ, நான் சம்பாதிக்கிறதே உனக்கு தானேம்மா எல்லாமே. உனக்கு ஆர்டர் பண்ணாம. சரி, நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ண போற? டிஃபனா? நானா? வேற யார் வருவா? என்ன புதுசா கேக்குற? கண்டினியூவா நீங்க தானே சமைக்கிறீங்க. போய் நாளைக்கும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நாளைக்கு நீங்க சமைச்சு ஆபீஸ் போய்க்கோங்க. இன்னைக்கு டிஃபன் ஓகே, நாளைக்கும் நானே சமைக்கணுமா? என்ன உன் தலையில கட்டியிருக்காங்களா இல்ல உன்னை என் தலையில கட்டியிருக்காங்க? ஒன்றும் புரியல. என்ன ஏதோ புலம்புற மாதிரி தெரியுது? ஒன்றும் இல்லைம்மா, டிஃபன் தானே, நான் பண்ணிடுறேன்.
நைனா நைனா சொல்றேன் அவனே. நைனா பொங்கல் வைக்கணும் நைனா. எப்படி நைனா வைக்கணும்? ஏண்டா பொங்கல் 2 பொங்கல் இருக்கு, வெண்பொங்கல் இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு. நைனா வெண் பொங்கல் தான் நைனா. எப்படி நைனா வைக்கணும்? வெண்பொங்கலா? இதுதானே. அது இருக்கட்டும், நீ ஏன்டா பொங்கல் வைக்கணும்னு சொல்ற? ஏன் மருமகன் இல்லையா? ஆனா என்ன நைனா நீ எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுவ? இங்க சமையல்னாலே அது நான் தான் நைனா. அட பாவி, நீ வாடா என்ன போலவே இருக்கியாடா. உனக்கு ஒரு சந்தோஷம். இருக்கண்டா, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. நைனா வெறுப்பேத்தாத நைனா. பொங்கல் வச்சு செய்யணும்னு சொல்லு நைனா. அவ வேற பஜாரி மாதிரி கட்டுவா. டைம் ஆகுது. நல்லா கட்டி வச்ச ஒரு பொண்ணு. போ. பொங்கல் வைக்கணும் அவ்வளவுதானே. இருடா, நான் சொல்றபடி செய்டா. சீக்கிரம் சொல்லேண்ணா. இல்ல அவன் வந்து எனக்கு பொங்கல் வச்சிட போறா. டேய், நீயாவது பொண்டாட்டி ஆக்கி போட்டு சாப்பிடுவேன்னு நினைச்சேன். ஆமா நைனா, நானும் அதே தான் நினைச்சேன். கடைசியில நம்ம ஆக்கி போட்டுதான் பொண்டாட்டி சாப்பிடுற மாதிரி இருக்கு. நம்ம பரம்பரையே அப்படிதான் போல இருக்குடா. தலை எழுத்துடா. சரி சரி, இந்த அரிசி எடு, இந்த பருப்பை எடு. என்னங்க ஆபீஸ் போலியா? இல்லம்மா, வீட்லயே தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். வேலை செய்யறேன்ல, கொஞ்சம் டிவி சவுண்ட் கம்மி பண்ணலாம்ல. வேலை போய் ஆபீஸ்ல பாக்கலாம்ல. நான் தான் டிவி பாக்கணும்னு தெரியல, அதெல்லாம் வீட்டுல பாக்குறது. ஏம்மா தீபா இப்படி கோவப்படுற? நீ தான் சமைக்க சொன்ன, சமைச்சும் வச்சுட்டேன். துணி தேய்க்க சொன்னா அதையும் பண்ணிட்டேன். வீடு பெருக்க சொன்னா அதையும் பண்ணிட்டேன். ஏன் சாமானும் தேய்ச்சி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படிம்மா வேலைக்கு போகுது? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுமா. அதுதான் வீட்டுல உட்காந்தே வேலையை பார்த்துலான்ட்டு. இதுக்கு போய் கோச்சிக்கிறியம்மா? நல்லா பேசு. டிஃபன் ஒண்ணு பண்ண நல்லா வந்தது, வெறும் உப்பு. மனுஷன் திம்பானா? உன்னையெல்லாம் எனக்கு கட்டி வச்சா பாரு, என் அப்பா சொல்லணும். இங்க பாரு, எங்க அப்பாக்கு 100 வயசு. சொல்லுங்கப்பா. ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னம்மா என்ன செய்யற? சும்மா தான் இருப்பேன். மாப்பிள்ள இருக்காரா? இருக்காரு. என்னம்மா, நம்ம வீட்டுல பின்னாடி காவா கொஞ்சம் அடைச்சிருச்சு. சரிங்கப்பா. போன தடவை மாப்பிள்ள தான் ஒரு நம்பர் கொடுத்தாரு. சரிங்கப்பா. அந்த பையில தான் வந்து அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தானுவா. ம். இப்ப அந்த பயிரோட நம்பரை கொஞ்சம் மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் கேட்டு கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, எங்க வீட்டுல ஏதோ காவா அரைச்சுக்கிச்சான். ஏதோ போன தடவை நம்பர் கொடுத்தீங்களாமே, இந்தாங்க அப்பா கேக்குறாங்க. நீயே பேசுமா. நம்பருக்கு தானே என் போன்ல இருக்கு, எடுத்து கொடுமா. ஓ, ஆபீஸ் ஒர்க் இருக்குமா எனக்கு. எங்க அப்பாவோட உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் முக்கியமா? எங்க அப்பாவோட அந்த வேலை முக்கியமா எனக்கு? அதனால தானம்மா நான் எல்லா வேலையும் செஞ்சு குடுத்துட்டு ஆபீஸ்ல நீங்க இப்ப இது வேலை பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல எனக்கு என்ன வேணும்? என் அப்பா முக்கியம் எனக்கு, அப்புறம் எனக்கு இந்த வேலையெல்லாம். ஒழுங்கா நம்பர் எடுத்து கொடுங்க. அப்பா, சொல்லுமா. அவருக்கு ஆபீஸ் வேலைதான் முக்கியமா, நம்ம வேலை முக்கியம் இல்லையா? நான் வேற ஆளை பார்த்து அனுப்பிடுறேன்ப்பா. என்ன கோவமா? அவ்வளவு வேகமா இருந்துக்கிறீங்க? இல்ல, நானே போயிட்டு மாமா வீட்டு காவா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். அது அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.